Welcome all of you to my video. In this video, we are going to see Chapter 6 Trigonometry, Unit 6, 8th sum. Two ships are sailing in the sea on either side of the lighthouse. The angles of depression of two ships are observed from the top of the lighthouse are 60 degree and 45 degree respectively. If the distance between the two ships is 200 into root 3 plus 1 by root 3 meters, find the height of the lighthouse. So, பாருங்க. So, lighthouse இருக்கு. Lighthouse ஓட ரெண்டு சைட்ஸ் வந்து நமக்கு வந்து ships வந்துட்டு இருக்கு. கப்பல் வந்துட்டு இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷனாக டூ ஷிப்ஸ் வந்து தெரியும். ஆங்கிள்ஸ் ஆஃப் டிப்ரெஷன்னா எந்த மாதிரி வரும்னு உங்களே தெரியும். ஸோ இந்த இடத்துல 60 டிகிரி அண்ட் இந்த இடத்துல 45 டிகிரின்னு உள்ள கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதோ ஒரு ஷிப் வந்து 60 டிகிரி, ஏதோ ஒரு ஷிப் வந்து 45 டிகிரி, இன்னொரு ஷிப்பு. ஸோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்னா இந்த இடத்துல 60 டிகிரி வரும், இந்த இடத்துல வரும், இந்த இடத்துல இதுதான் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன். ஏன்னா இங்கே எடுத்து பார்க்குறாங்க சம்திங் டாப் ஆஃப் த லைட் ஹவுஸ்லேருந்து பார்க்குறாங்க. ஸோ அப்போ கீழ் நோக்கி பார்க்கும்போது இந்த இடத்துல தான் ஆங்கிள் உருவாகும். இந்த இடத்துல என்ன ஆங்கிள் இருக்கோ அதே தான் இந்த இடத்துல ஆங்கிள் வரும்னு சொல்லிட்டு நம்ம படிச்சிருப்போம் ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன்லேயே. ஸோ அதே நம்ம இங்கே எழுதிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த 60 டிகிரி ஆயிரும், இது 45 டிகிரி ஆயிரும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த டிஸ்டன்ஸ் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா 200 into root 3 plus 1 divided by root 3 இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர்ஸ் இது என்பது நம்மளுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃபுல் ஆஃப் அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஒய்ன்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த லைட் ஹவுஸோட ஹைட்டு ஏபின்னு வச்சுக்கலாம். இந்த கப்பல் வந்து சிடின்னு வச்சுக்கலாம். ஸோ ஏபி வந்து லைட் ஹவுஸ், லெட் ஏபி வந்து லைட் ஹவுஸ், சி அண்ட் டி வந்து ஷிப்ஸு. ஸோ அப்படி தெரியுது. இப்போ நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் டிப்ரெஷன் அண்ட் ஆங்கிள்ஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் எக்ஸ்ஏசி is equal to angle ACB which is equal to 60 degree angle of depression. Angle of depression. Angle of depression. So பாருங்க angle YAD is equal to angle ADB. This is equal to 45 degree. This is also same angle of depression. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இது போல் எழுதியாச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் ஆட்டு. இப்போ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா we need to find this distance. அதாவது இது ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. பட் நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். இதை ரெண்டத்தையும் தனித்தனியாக கண்டுபிடிச்சி ஆட் பண்ணிட்டு இந்த டிஸ்டன்ஸை சப்ஸ்டிட் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அந்த ஹைட்டை. ஸோ அது இப்போ எப்படின்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்மளுக்கு இந்த டிஸ்டன்ஸை மேலே கண்டுபிடிக்கணும், தென் இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த டிஸ்டன்ஸ் மேலே பாருங்கள். ஸோ இன் ட்ரையாங்கிள் ஏசிடி அது என்னது நம்மளுக்கு தேவை, இதனுடைய வேல்யூ நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அது நம்மளுக்கு தேவையும் இல்லை. ஸோ அதனால் இந்த ரெண்டு வேல்யூஸ் வச்சு தான் பார்க்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயம் tan theta. ஸோ tan theta is equal to opposite by hypotenuse, opposite by adjacent. ஸோ tan theta பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 60 டிகிரி. tan 60 is equal to opposite. What is the opposite? ஆப்போசிட் நம்மளுக்கு திஸ் ஏபி டிவைடட் பை அட்ஜசன்ட் பிசினோட வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. பட் tan 30 என்னன்னு சொல்லிட்டு tan 60 வேல்யூ √3 சொல்லிட்டு தெரியும். ஸோ tan 60 √3 இஸ் ஈக்குவல் டு ஏபி பை பிசி. இது அப்படியே இருக்கட்டும். இதுலேருந்து நீங்கள் என்ன கண்டுபிடிங்கன்னா we need to find this distance. பிசியை கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ பிசி தான் நம்மளுக்கு தேவை. ஸோ பிசி இஸ் ஈக்குவல் டு ஏபி பை √3 அப்படியே வச்சுக்கிட்டு ஈக்குவேஷன் 1 சொல்லி வச்சுக்கோங்க. நவ் see this triangle here. இந்த ட்ரையாங்கிள் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏடிபி ட்ரையாங்கிள் ஏடிபியில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆங்கிள் என்னது, இந்த இடம் தான் ஆங்கிள் 45 டிகிரி. ஆங்கிள் ஏடிபி இஸ் ஈக்குவல் டு 45 டிகிரி. ஸோ அகைன் tan theta யூஸ் பண்ணிங்கன்னா tan 45 which is equal to நம்மளுக்கு வந்து opposite by adjacent. So AB divided by BD. And tan 45 வேல்யூ தெரியும் 1 சொல்லிட்டு. ஸோ தட்ஸ் ஈக்குவல் டு AB by BD. அப்போ BDயை கண்டுபிடிங்க. BD is equal to AB அப்படின்னு சொல்லிட்டு வந்துடும். அப்போ AB BDயும் 1 இந்த மாதிரி வந்துடும். ஸோ ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ 1 and 2 ஆட் பண்ணுங்கள்.
ஏன் 1 into ஆட் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு வேல்யூ இருக்குது பார்த்தீங்கன்னா 200 + √3 + 1 / √3 அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ அது பிசி + பிடி நிறைய வேல்யூ நீங்கள் பண்ணியாச்சுன்னா அதை நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஸோ பிசி + பிடி which is equal to இந்த சைடு எனக்கு AB/√3 ப்ளஸ் இங்கே ஏபி இருக்குது. ஸோ இது வந்து நம்ம வந்து சிடின்னு எழுதிக்கலாமா? ஏன்னா சிடியோட டிஸ்டன்ஸ் தானே இது. பிசி + பிடி, பிசியும் பிடி ஆட் பண்ணனா என்ன தான் வரும் உங்களுக்கு? சிடி தான் வரும். ஸோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சிடியும் போட்டுக்கோங்க. இது வந்து ஏபிஏ காமன் எடுத்துக்கோங்க. ஏபிஏ காமன் எடுத்திங்கன்னா 1/√3 ப்ளஸ் இங்கே 1ன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அப்போ நீங்கள் சிடியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ சிடி வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் சிடி? 200 √3 + 1 200 √3 + 1 divided by √3 is equal to AB into இங்கே என்ன இருக்குது? இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க √3. ஸோ 1 + √3 அதாவது √+1 தான். √3 + 1 divided by √3ன்னு வந்துடும். ஸோ இது 200 தனியாக எடுத்துக்கோங்க. 200 தனியாக எடுத்துக்கோங்க. √3 + 1 divided by √3 is equal to AB into √3 + 1 divided by √3. ரெண்டு அழகாக கேன்சல் ஆயிரும். ஏபியினுடைய வேல்யூ 200 மீட்டர்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ த லென்த் ஆஃப் த லைட் ஹவுஸ், த ஹைட் ஆஃப் த லைட் ஹவுஸ் இஸ் 200 மீட்டர் அப்படி சொல்லி இந்த சம்மை நீங்கள் முடிச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் அந்த சம் புரிஞ்சுட்டு நினைக்கிறேன். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.